தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அன்பு தம்பி தங்கிகள் எல்லாருக்குமே வணக்கம். 12th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் குரூப் சீரீஸ் நம்ம இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் பசங்க தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்களே, எப்பதான் மேஜர் சப்ஜெக்ட் போடுறீங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக சயின்ஸ் குரூப்கான வீடியோஸுக்கு வந்தாச்சு மக்களே. சயின்ஸ் குரூப்ல நம்ம எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அந்த 70 அவுட் ஆஃப் 70 மார்க் எடுக்கிறது அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. 30 மார்க் பிராக்டிக்கல்ல நம்ம வந்துட போகுது. ஆனா தேரியில இந்த 70 மார்க் எடுக்கிறது ஒரு பெரிய வியப்பான விஷயமா இருக்கும். ஒவ்வொரு வருஷம் பப்ளிக் ரிசல்ட் வரும்போதும் பார்த்தோம், ஆர்ட்ஸ் சப்ஜெக்டா இருக்கிற காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ இன்னும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் மேக்ஸ்ல கூட சென்டம் எடுக்க முடியுது. ஆனா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பசங்க கஷ்டப்படுறீங்க. நேற்று ஒரு 3 கமெண்ட்ஸ் படிச்சேன். அந்த 3 கமெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். ஒரு 12th படிக்கக்கூடிய தம்பியோ தங்கையோ உதவும் தெரியாதவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மெசேஜ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க கமெண்ட்ல கொடுத்தாங்க, சார் ரொம்ப ப்ளீஸ் ரொம்ப உதவி செய்யுங்க. நிறைய பேர் சார் சார்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு சார்லாம் இல்ல, அண்ணான்னு எல்லாரும் தயவு செய்து அண்ணோட அழைங்க. நான் உங்களை தம்பி தங்கைன்னு அழைக்க போறேன். ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தம்பி தம்பி தான் அழைப்பேன். எல்லாருமே நான் அண்ணான்னு தான் அழைக்கணும். தயவு செய்து அண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க, யாரும் சார்னு பண்ணாதீங்க. அந்த தம்பியோ தங்கை என்ன மெசேஜ் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, நான் 11th 480 மார்க் எடுத்தேன் சார் லாஸ்ட் இயர் 11th. எனக்கு நான் 560 மேல 12th மார்க் எடுத்து ஜேஇ எக்ஸாம் எழுதி நான் ரொம்ப கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் எப்படியாவது அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் மெரிட்ல செலக்ட் ஆகி போகணும் ஆசையா இருக்கு. எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சப்ஜெக்ட் சுத்தமா வர வேண்டியது, மேக்ஸ் கூட நான் படிச்சிடறேன்னு அந்த தம்பி ரொம்ப வருத்தமா அந்த தம்பியோ தங்கையோ மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, தூக்கமே வரல. நம்ம எப்படியாவது முதல் சப்ஜெக்ட் அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில உட்கார்ந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷத்துக்கான கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் பண்ணி பப்ளிக் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் உட்காந்து தேடி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி புக் எடுத்து வச்சு வால்யூம் 2 புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் அந்த தம்பிக்காக அந்த தகச்சிக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த அண்ணா உங்களுக்காக இந்த உதவி பண்றல, இந்த அண்ணாக்கு உங்க தயவு செய்து ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? என்ன உதவி தெரியுமா? நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிற டைம் போக இருக்கிற மிச்ச மீதி நேரத்துலதான் நாங்க எப்படியாவது இம்பார்ட்டன்ஸ் தேடி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தேடி கஷ்டப்பட்டு வந்தோம். எங்களுக்கு இதுல எந்த பலம் இருக்கானா, கண்டிப்பா ஒரு பலம் இருக்கு. நீங்க எல்லாரும் பக்கத்துல நல்ல மார்க் சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன உதவியா, நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கும் போது தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அன்பு தம்பி தங்கிட்ட வேணுமா கேட்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள கிளியரா பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 மார்க்கே மொத்தம் 15 1 மார்க். இந்த 15 1 மார்க்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 2 3 4 5 இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாத்துக்குமே நம்ம எப்படி கொடுத்துருப்போம், ஒரு 7 புக் பேக் 1 மார்க், ஒரு 8 புக் இன்சைட் ரிப்பீட்டட் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா கொஸ்டினும் செக் பண்ணி ரிப்பீட்டடா புக் இன்சைட் 1 மார்க் எத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நிறைய செக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் இந்த பேட்டர்ல தான் கொடுத்துருக்கோம். 7 புக் பேக் 1 மார்க், 8 புக் இன்சைட் 1 மார்க் சொல்லிட்டு 5 கொஸ்டின் பேப்பர். அதனால இந்த 5 கொஸ்டின் பேப்பர்ல 1 மார்க் உங்களுக்கு பெரிய உதவி செய்ய போது. கண்டிப்பா இந்த 5 கொஸ்டின் 1 மார்க்ஸ் படிச்சா என்னுடைய கணக்கு ஒரு 10 மார்க் இருக்கலாம். ஆனா 15 1 மார்க் இருக்கணுமே மார்க் அப்படி கிடைக்குங்களா? 1 மார்க் புக் இன்சைட் டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேர்த்து அதுவும் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு சீக்கிரம் அந்த வீடியோ வரப்போது அது ரெடி பண்ணிட்டே இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதுக்காக தான் சொல்றோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்றோம். இப்ப கொஸ்டின் பேப்பர் 1 2 3 4 5 நம்ம இந்த பேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம மொத்தம் 6 2 மார்க் எடுக்கிறோம். இந்த 6 2 மார்க்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் இருக்கு, 3 மார்க் கம்பல்சரி 3 மார்க் இருக்கு. இந்த 2 மார்க் கம்பல்சரி 2 மார்க்கும் 3 மார்க் கம்பல்சரி 3 மார்க்கும் தனித்தனியா அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தேடிட்டு இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்க்கான அந்த பிடிஎஃப் வீடியோ சீக்கிரமா உங்களை நோக்கி வரும். மறக்காம வெயிட் பண்ணுவேன். 5 மார்க்ஸ் மொத்தம் நீங்க 5 எழுதணும். லாஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம்லயே ஆஃப் இயர்லிக்கு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம கொடுத்த ஆஃப் இயர்லிக்கான கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் தேடிட்டு ஒரு ஆஃப் இயர்லி கொஸ்டின் வச்சு பாருங்க. நம்ம கொடுத்தது 90%
பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கேட்டுச்சு. பல தம்பிகள் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து மெசேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மன மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் 1ல கொடுத்திருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் பேப்பர் 1 மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர் மைனர் கொஸ்டின் பேப்பர் 3, கொஸ்டின் பேப்பர் 4, கொஸ்டின் பேப்பர் 5 ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஏதோ நானும் கொடுக்காம ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தேடி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தேடி செட் பண்ணி வச்சிருக்கோம். 5 கொஸ்டின் பேப்பருமே ஒரு 5 பொற்களங்கள் மாதிரி. இந்த பொற்களங்களை மிஸ் பண்ணிடாம 5 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து படிங்க. நிறைய பசங்க என்ன பண்றீங்கன்னா கீழே கமெண்ட்ல மெசேஜ் பண்றீங்க, சார் PDF கிளியரா இல்ல, போட்டோ எடுத்தா உடையுது, ஜூம் பண்ணி பார்த்தா வர மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த 720 மெகா பிக்சல் உண்டு. நீங்க உங்களோட யூடியூப் செட்டிங்ஸ்ல அதை மாத்திட்டு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க கண்டிப்பா கிளியர் ஆகும். அப்படியும் வரலையா பயப்படவே பயப்படாதீங்க. கீழே கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்லயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ நாங்க அந்த PDF ஓட லிங்க் மென்ஷன் பண்ணுவேன். அப்படி நினைக்கிறா இருக்கவே இருக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்படி அங்க வந்துருங்க. அங்க ஒரு PDF கமெண்ட் பண்ணா ஒரு PDF கிடைக்கும். எல்லா ஆப்ஷனுமே வச்சிருக்கோம். தயவு செய்து எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல மார்க்கை என் தம்பி எடுத்து நல்லபடியா மார்க் எடுத்தோம் அப்படின்னு மெசேஜ் கொடுங்க. அதை விட பெரிய சந்தோஷம் இல்ல. கடைசியா திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.